சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நந்தினி, இது என்ன தெரியுதா? காலடி தடம் சார். யா, இது எங்க இருந்து வருதுன்னு தெரியுதா? நம்ம வீட்டு பூஜாரையில இருந்து இங்க வரைக்கும், இங்க வரைக்கும் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு தெரியலையே. வெரி சிம்பிள். நேத்து நைட்டு பூஜை ரூம்ல இருந்த நம்மளோட ட்ரெஸ்ல எண்ணெய் ஊத்திருச்சுல்ல, இன்னைக்கு காலைல எந்திரிச்சு பார்த்தா அதே பூஜை ரூம்ல இருந்து இங்க வரைக்கும், இங்க வரைக்கும் காலடி தடம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? யாரோ ராத்திரியோட ராத்திரியா அங்க போய் புது ட்ரெஸ்ல வாண்டடா எண்ணெய் ஊத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. சின்னையா, என்னையா சொல்றீங்க? யாராச்சும் இப்படி வேணும்னே செய்வாங்களா என்ன? என்னையா அது? புது துணியில போய் எண்ணெய் ஊத்துவாங்களா? இந்த வீட்ல என்ன வேணாலும் நடக்கும். சோ இப்படிதான் அந்த ட்ரெஸ்ல எண்ணெயும் வந்திருக்கு. இப்போ என்னோட டவுட் வேற ஒன்னும் இல்ல, இத செஞ்சது யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. இந்த காலடி தடம் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அப்ப தெரிஞ்சிரும்ல. மாதவி, உன் தம்பி ரொம்ப ஷார்ப்பா யோசிக்கிறாமா. முதல் அட்டம்ப்ட்லயே கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்கு. ஏய் சூர்யா, உனக்கு தான் பேச தெரியும், ஏதாவது பேசிட்டே இருக்காது. யாரோ கால்ல எதையும் ஒட்டிக்கிட்டு நடந்ததுனால அந்த காலடி படதான் செய்யும். அதுக்காக அந்த காலடி யார்தோ அவங்க தான் செஞ்சாங்கன்னு ஆயிடுமா? அதற்கு நீ எதுக்கு இவ்வளவு பதறுகிறாய்? என்ன தூய தமிழ்?